குருவே துணை. ஓம் முருகா. போன பதிவில் அர்த்தநாரீஸ்வரர் எப்படி சச்சிதானந்தராக மாறினார் என்று பார்த்தோம். அவர் திருவண்ணாமலைக்கு சென்று யாரை பார்க்கப் போகிறார் என்று இப்போது பார்க்கலாம். இமயத்தில் அந்த துறவி சச்சிதானந்தருக்கு சந்நியாசம் கொடுத்து, நீ திருவண்ணாமலைக்கு சென்று நான் சொல்லும் 2 நபர்களை பார் என்று கூறுகிறார். ஒருவர் அந்த மலையின் பாதி வழியில் கோவணத்தோடு அமர்ந்திருப்பார். அவர் பெயர் ரமணர் ஆகும். இன்னொருவர் அந்த மலை அடிவாரத்தில் அமர்ந்திருப்பார். அவர் பெயர் சேஷாத்ரி ஆகும். சச்சிதானந்தம், நீ போய் அந்த 2 நபர்களையும் பார், அவர்கள் உன்னை வழிநடத்துவார்கள் என்று கூறுகிறார். இதை கேட்டு சச்சிதானந்தரும் திருவண்ணாமலைக்கு கிளம்பிச் செல்கிறார். திருவண்ணாமலையில் முதலில் அவர் ரமணரை சந்திக்கிறார். ரமணர் என்பவர் அதிகம் பேச மாட்டார். பார்வையாலேயே பதில் சொல்லக்கூடிய திறமை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஞானியாவார் அவர். ரமணர் சச்சிதானந்தத்தை பார்த்து, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீ கீழே மலை அடிவாரத்தில் உள்ள சேஷாஸ்திரியை போய் பார், அவர் உன்னை வழிநடத்துவார் என்று கூறுகிறார். சச்சிதானந்தரும் ரமணரிடம் விடை பெற்று கொண்டு மலை அடிவாரத்திற்கு சென்று சேஷாஸ்திரியை பார்க்கிறார். அவர் சச்சிதானந்தத்தை பார்த்து, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நீ கிளம்பி வேலூருக்கு பக்கத்தில் இருக்கும் வள்ளிமலைக்கு போ. அதுதான் நீ இருக்க வேண்டிய இடம். அங்கு உள்ள வள்ளி அம்மையை இறுகப் பற்றிக்கொள். அவள்தான் உன்னை காப்பாற்றுவாள். முருகன்தான் உன்னுடைய தெய்வம். முருகனின் திருப்புகழையும் அதன் பெருமையையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதே நான் உனக்கு இடும் பணியாகும். எனவே நீ வள்ளிமலைக்கு கிளம்பிச் செல் என்று கூறுகிறார். சச்சிதானந்தமும் திருவண்ணாமலையிலிருந்து வள்ளிமலைக்கு கிளம்பிச் செல்கிறார். சேஷாஸ்திரி சுவாமி அவர்கள் திருப்புகழே மகாமந்திரம் என்று சொன்ன காரணத்தினால் இவர் திருப்புகழை மட்டுமே திரும்ப திரும்ப பாராயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அங்கே வள்ளிமலையிலேயே தங்கி 12 ஆண்டுகள் தவம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது முருகப்பெருமான் இவருக்கு பல முறை நேரடியாக தரிசனம் கொடுத்துள்ளார். வள்ளியின் தோழி ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் பொங்கி. அந்த பொங்கியும் சச்சிதானந்தரும் மிக நெருங்கிய நண்பர்கள் ஆவார்கள். இவர் ஒரு இடத்தில் ஒரு பெட்டியை வைத்தால் அந்த பொங்கி எடுத்து அதை வேறு இடத்தில் மறைத்து வைத்து விளையாடுவாள். இப்படி அவருக்கு மிக நெருங்கிய தோழியாக பொங்கி இருந்தால், சச்சிதானந்தர் பொங்கி அம்மனுக்கு வள்ளிமலையிலேயே ஒரு சந்நிதியும் கட்டினார். இப்பொழுதும் நீங்கள் வள்ளிமலைக்கு சென்றால் பொங்கி அம்மனின் சந்நிதியை காணலாம். இப்படி அவர் வள்ளிமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது 1917ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி சில பக்தர்கள் வந்து இவரை பார்த்து, சுவாமி, நாங்கள் நாளைக்கு திருப்புகழ் படிக்க வரமாட்டோம் என்று கூறுகிறார்கள். இவர் ஏன் என்று கேட்க, நாளை புத்தாண்டு பிறக்கிறது. இந்த மாகாணத்திலேயே மிகப்பெரியவர் கலெக்டர் தான். அதனால் அவருக்கு புத்தாண்டு வணக்கம் சொல்ல நாங்கள் எல்லோரும் போகிறோம் என்று கூறுகிறார்கள். அதை கேட்ட சச்சிதானந்தர், இந்த திருத்தணி மலையில் ஒருத்தன் இருக்கிறானே முருகன், அவனை பார்த்தால் உங்களுக்கெல்லாம் பெரியவனாக தெரியவில்லையா? முருகனை வணங்குவதை விட்டுவிட்டு ஒரு மனிதரை போய் வணங்கப் போகிறீர்களே என்று சிரித்துக்கொண்டே கேட்கிறார். பின்பு அவர், இனிமேல் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 31ஆம் தேதி திருத்தணியில் உள்ள ஒவ்வொரு படிக்கும் ஒரு திருப்புகழ் பாராயணம் செய்து ஆராதனை செய்து முருகனை வழிபடுவதே உயர்ந்த வழிபாடாகும் என்று கூறுகிறார். இப்படித்தான் திருத்தணியில் படி பூஜை உருவானது. இதை சச்சிதானந்தர் தான் முதலில் 1917ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இன்றும் திருத்தணியில் டிசம்பர் 31ஆம் தேதி 365 படிகளுக்கும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு திருப்புகழ் பாராயணம் செய்து ஆராதனை செய்து மேலே சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்கள். சச்சிதானந்தர் முருகனை வழிபாடு செய்ய வரும் பக்தர்களுக்கு எந்த திருப்புகழை படித்தால் எந்த பிரச்சனை தீரும் என்று எடுத்து கூறுகிறார். வறுமை நீங்க, நோய் நீங்க, தடைகள் அகல, திருமணம் நடக்க, இதற்கெல்லாம் எந்த திருப்புகழை பாராயணம் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். முற்காலத்தில் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள்தான்
திருப்புகழ் ஏடுகளை தேடி கண்டுபிடித்து தொகுத்தவர். அவருடைய மகன் தணிகைமணி செங்கல்வராயன் அவர்கள் அதை முறைப்படுத்தி கொடுத்தார். ஆனால் சச்சிதானந்த சுவாமி அவர்கள்தான் மக்களுக்கு திருப்புகழை புரிய வைத்து ஆறுபடை வீட்டு திருப்புகழ், பொது திருப்புகழ், தனி திருப்புகழ், வேல் வகுப்பு, வேல்மாறல் போன்று தனித்தனியாக எப்படி படிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர் அதை ஒரு புத்தகமாக தொகுத்துள்ளார். அதன் பெயர் திருப்புகழ் பாராயண தவநெறி திருவுரை ஆகும். எப்படி வேண்டுமானாலும் திருப்புகழை படிக்கலாம் என்று இருந்ததை மாற்றி இந்த திருப்புகழ் பாராயண தவநெறி திருவுரை என்ற தொகுப்பை நமக்கு கொடுத்து திருப்புகழை இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று முதலில் மக்களுக்கு கூறியவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ஆவார். அவர் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்திக்கிறார். தீராத வயிற்று வலி, கடன் பிரச்சனை, பில்லி சூன்யம், அவருடைய குழந்தைகள் எல்லாம் இறந்து போகின்றன. இந்த கஷ்டமான சமயத்தில் சச்சிதானந்த சுவாமிகள் அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பை ஒரு மந்திர தொகுப்பாக மாற்றி நமக்கு வேல்மாறல் மகா மந்திரமாக கொடுக்கிறார். இத்தனை முறை இந்த அடிகளை சொன்னால் இந்த பலன் கிடைக்கும் என்று வேல் வகுப்பை வேல்மாறல் மகா மந்திரமாக நமக்கு தொகுத்து கொடுக்கிறார். 1928 வள்ளிமலையில் ஒரு மந்திரவாதி வந்து தான் திரிலோக முருகன் என்று சொல்லிக்கொண்டு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் முன்பு ஆணவமாக தனது வித்தைகளை செய்து காமிக்கிறார். அப்பொழுது முருகன் அருளால் அவர் அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பில் உள்ள 16 வரிகளை முன்னும் பின்னும் மேலும் கீழும் வருமாறு போற்று 4 சுற்றுக்களாக 64 வரிகளாக அமைத்து பாடுகிறார். இதை பாடும்போது அந்த மந்திரவாதியின் உடல் முழுவதும் எரிவது போன்று உணர்ந்து தனது தவறை மன்னிக்க வேண்டி சுவாமிகளின் பாதங்களில் சரணாகதி அடைந்தார். இவ்வளவு சக்தி வாய்ந்ததாகும் அந்த வேல்மாறல் மகா மந்திரம். இப்படித்தான் வேல்மாறல் உருவானது. இதில் 108 முறை திருத்தணியில் உதித்தருளும் என்ற அடியை நாம் பாராயணம் செய்வோம். 108 முறை சொல்வதால் இது மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. வேலின் பெருமையை கூறுவதால் இது வேல்மாறல் மகா மந்திரம் ஆயிற்று. அடுத்த பதிவில் வேல் வகுப்புக்கும் வேல்மாறலுக்கும் என்ன வித்தியாசம், வேல்மாறல் மகா மந்திரத்தை எப்படி பாராயணம் செய்வது, எப்படி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அடிகளை முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக அமைத்துள்ளார் என்பதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஓம் முருகா.